ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் ஐயூபிஏசி நேம் ஆஃப் த அசிட்டால்டிஹைட், அதாவது CH3CHO எப்படி நம்ம ஐயூபிஏசி நேம் கொடுக்குறது அப்படிங்கிறத ஸ்டெப் பை ஸ்டெப் பார்க்கலாம். இங்கே CH3CHO அப்படிங்கிற ஃபார்முலா கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, நம்பர் ஆஃப் கார்பன்ஸ் எத்தனை இருக்குது அப்படின்னு பார்க்கணும். பேரண்ட் செயின் அப்படிங்கிறது இங்கே இதுதான், 2 கார்பன் இருக்குது. ஸோ 2 கார்பன் இருந்ததுன்னா பேரண்ட் செயினில், ஸோ ரூட் வேர்டு என்ன சொல்லியிருக்கோம், ரூட் வேர்ட் எத்து. ஒரே ஒரு கார்பன் இருந்தால் மெத்து, 2 கார்பன் இருக்கிறதுனால இங்கே எத்துன்னு சொல்லணும். ஸோ ரூட் வேர்ட் இஸ் எத். அடுத்து கார்பனுக்கும் கார்பனுக்கு இடையில் பாண்டிங் பார்க்கணும். பாண்டிங் எப்படி இருக்குது அப்படின்னா C டபுள் பாண்ட் O H தென் H H H. இந்த கார்பனுக்கும் இந்த கார்பனுக்கு இடையில் சிங்கிள் பாண்ட் மட்டும்தான் இருக்குது. ஸோ சிங்கிள் பாண்ட் இருந்ததுன்னா அதனுடைய பிரைமரி சஃபிக்ஸ் நம்ம என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா ஏன் அப்படிங்கிற, ஏற்கனவே கொடுத்துருக்க வீடியோவில் சொல்லியிருக்கோம். பிரைமரி சஃபிக்ஸ் இங்கே ஏன் அப்படிங்கிறது. ஓகே, நவ் தேர்ட் ஸ்டெப்பில் என்ன பார்க்கணும் அப்படின்னா ஃபங்க்ஷனல் குரூப் பார்க்கணும். ஃபங்க்ஷனல் குரூப் CHO அப்படின்னு இருக்குது. தட் மீன்ஸ் என்ன, ஆல்டிஹைட். CHO அப்படிங்கிறது ஆல்டிஹைட் அப்படின்னு அர்த்தம். ஆல்டிஹைட். ஸோ ஆல்டிஹைடினுடைய செகண்டரி சஃபிக்ஸ் வேர்டு என்னென்னு தெரியும். செகண்டரி சஃபிக்ஸ் வேர்டு வந்து AL. ஓகேயா. ஸோ இப்போ நம்ம நேம் ஆஃப் த காம்பவுண்ட் நம்ம எழுதலாம். ஸோ ஃபஸ்ட்டு ரூட் வேர்டு எழுதணும். ரூட் வேர்டு என்ன, ETH, எத். தென் பிரைமரி சஃபிக்ஸ் ANE, தென் செகண்டரி சஃபிக்ஸ் AL. ஸோ இப்போ எல்லாத்தையும் ஆட் பண்ணி எழுதணும்னா ஈத் ANAL. இங்கே E வந்து ஆஸ் பர் கிராமட்டிக்கல் ரூல்ஸ் படி இங்கே A வவல் வரும்போது E கட் ஆகிடும். ஸோ E விட்டுட்டு நம்ம எத்தனேல் அப்படின்னு எழுதணும். ஸோ இதுதான் வந்து இதனுடைய நேம். ஓகேயா, எத்தனேல். இதனுடைய காமன் நேம் வந்து அசிட்டால்டிஹைட் அப்படின்னு சொல்லுவோம். அசிட்டால்டிஹைட். ஓகே, ஸோ இது மாதிரி இன்னும் சில காம்பவுண்ட்ஸுக்கு ஈஸி வேயில் ஐயூபிஏசி நாமன்கிளச்சர் எப்படி கொடுக்குறது அப்படிங்கிறத அடுத்தடுத்த வீடியோஸில் பார்ப்போம். தேங்க்யூ வெரி மச்.